श्रीमते रामानुजाय नमः। श्रीमते आदिवंश ठकोपेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंश ठकोप श्री वेदांत देशिकेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्यपादुका सेवक श्री नारायणेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंश ठकोप श्री रंगनाथेतीन्द्र महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगदाम्पति विशेषभूतेन मया स्वीयैः सर्वपरिच्छदैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमते स्वयं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिः। यस्य दर्दवक्त्राद्याः पारिषत्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। இப்பொழுது ஸ்ரீ ஹயக்ரீவஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வாதிராஜ யதி என்பவர் அருளி செய்திருக்கிறார். அதை நாம் கேட்டு அனுபவிப்போம். இந்த ஹயக்ரீவஸ்துதி என்ற ஸ்ரீ வாதிராஜ யதியினுடைய கிரந்தம், ஸ்தோத்திர கிரந்தம் பிரபத்தி.com என்ற இணையதள வலையில் கிடைக்கிறது. நீங்கள் அங்கே மூலத்தை எல்லா லிபியிலும் ரோமனிலிருந்து ஆரம்பித்து, அதாவது ஆங்கிலத்திலிருந்து ஆரம்பித்து பாரதிய பாஷா பலவற்றிலே நீங்கள் அதை அனுபவிக்கலாம். தமிழிலேயும் படிப்பவருக்கு தமிழிலே கிடைக்கிறது. அதிலே எழுத்துக்களுக்கு 2, 3, 4 என்ற எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. சமஸ்கிருதத்திலே தேவநாகரியிலே நீங்கள் அதை சாட்சாத்தாக ஒரிஜினலை நீங்கள் சேவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாதிராஜ யதயே நமஹ. ஹயக்ரீவஸ்துதி, ஸ்ரீ ஹயக்ரீவஸ்துதி. இந்த முதல் ஸ்லோகம் அழகாக ஒரு 2 அக்ஷரங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை அவர் பெரியவர் இயற்றி அதற்கு விருத்தி அனுப்பிராசகா என்று அலங்காரத்திலே சொல்வார்கள். எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் ஒரே ஒலியில் வரும்பொழுது அவை அழகாக கேட்பதற்கும் அதனுடைய பொருள் புரிந்தால் அது மனதுக்கு இனிமையாகவும் இருக்கும். லசதாஸ்ய ஹயக்ரீவ லசதோஷ்டத்வயாருண லசத்தந்தாவளி சோப ஹயக்ரீவ லசத்சித. ஒரு எடுத்துக்காட்டுக்காக, உதாரணத்துக்காக இந்த ஸ்லோகத்திலே லசத் என்ற ஒரு 2 அக்ஷரங்கள், ல சத் என்ற 2 அக்ஷரங்கள் 4 பாதத்திலும் வந்துள்ளன. ஒரே அர்த்தத்திலும் வந்திருக்கின்றன. பளபளப்பாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது என்று பொருள், நன்றாக விளங்குகிறது என்ற பொருள். ஹயக்ரீவனுடைய உருவம் உங்களுக்கு தெரியும். வெள்ளை குதிரை. ஹய என்றால் குதிரை, கிரீவ என்றால் கிரீவா என்றால் கழுத்து. குதிரை கழுத்தையுடைய எம்பெருமான். ஒரு சந்தேகம் வரலாம், ஹயக்ரீவன் என்று ஒரு அரக்கன் கூட இருந்தான். எல்லாமே எம்பெருமானுடைய விளையாட்டு தான். தன் பெயரும் ஹயக்ரீவன், ஒரு அரக்கன் பெயரும் ஹயக்ரீவன். புராணங்களிலே அந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம். திருப்பி மீண்டும் அதை சேவிக்கிறோம். பொதுவாக முதல் ஸ்லோகத்தை 2 முறை சேவிப்பது என்பது சம்பிரதாய. லசதாஸ்ய ஹயக்ரீவ லசதோஷ்டத்வயாருண லசத்தந்தாவலி சோப ஹயக்ரீவ லசத்மித.
இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் பதம் பிரித்து, முடிந்தால் எல்லாவற்றுக்கும் பதம் பிரித்து இந்த ஸ்தோத்திரத்தை சேவிப்போம். ஸ்தோத்திரத்தை பதம் பிரித்து சேவித்தால் பொருள் எளிதிலே மொழி தெரியாதவர்களுக்கு கூட புரிந்துவிடும். லசத்து ஆசிய திருமுக மண்டலம் ஹயக்ரீவ பெருமானுக்கு விளங்கா நிற்கிறது. திருமுக மண்டலம் அதாவது நன்றாக விளங்குகிறது என்று சொல்லலாம். தமிழிலே அது ஒரு அழகு. விளங்கா நிற்கிறது என்றால் வேறு பொருள் இல்லை, விளங்குகிறது என்ற அர்த்தம். அதனால அதே போல ஓஷ்டத்வய அருண செந்நிறமாக இருக்கக்கூடிய 2 உதடுகள். ஓஷ்ட என்றால் பொதுவாக மேல் உதடு, மேல் திரு உதடு என்று சொல்லுவோம் இறைவனாக இருந்தால். ஓஷ்டத்வயம் என்று போட்டு விட்டார். அதனால 2 உதடுகள். அதரஹா என்று கீழ் உதடுக்கு பெயர் சம்ஸ்கிருதத்திலே தனியாக உண்டு. அதனால இந்த 2 உதடுகளும் சிறந்து விளங்குகின்றன. என்ன நிறத்தில்? ஒரு செந்நிறத்தில், அதாவது இளம் செந்நிறத்தில். காலையிலே சூரியன் எழும்பொழுது இளம் செந்நிறத்தில் காணப்படும். அதே போல மாலையிலே அஸ்தமனமாகும் பொழுது இளம் செந்நிறத்திலே காணப்படும். அப்படி லைட் ரெட் கலர். அருண என்று பொருளுக்கு பதத்துக்கு பல பொருள்கள் உண்டு. இங்கே அருண என்பது இளம் சூரியன், இளம் கதிரவன் என்று பெயர். பிறகு 3வது லசத்து. லசத்து தந்த ஆவளி சோப. எப்பொழுது உதடுகள் அழகாக இருக்கின்றனோ வாயிலே பற்களும் அழகாக இருக்கின்றன. அதுவும் அவர்களும் நன்றாக, அந்த பற்களும் நன்றாக அழகாக இருக்கின்றன. ஹயக்ரீவ லசத் ஸ்மித. எப்பொழுது அந்த பற்களும் இந்த உதடுகளும் அழகாக இருக்கும் என்றால் எம்பெருமான் ஹயக்ரீவன் புன்னகை பூக்கும் பொழுது என்று நமக்கு புரிகிறது. ஸோ ஹயக்ரீவ குதிரை வாயை திறந்தால் நாம் பார்த்த குதிரை எப்படி இருக்கும் தெரியும். அதே மாதிரி கோவிலிலே குதிரை வாகனம் என்று வைத்திருக்கிறார்கள். அது வாயை எப்படி திறந்தால் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எம்பெருமான் சாட்சாத் மன்மதா என்று சொன்னபடி எந்த திருமேனி அங்கமாக இருந்தாலும் அது அழகாக இருக்கும் என்பது நமக்கு தெரிகிறது. அதனால புன்முறுவல் பூக்கும் பொழுது அவருடைய முகமும், நம்முடைய முகமும் அப்படிதான். புன்முறுவல் பூக்கும் பொழுது நம் முகமும் நம் உதடுகளும் நம் பற்களும் அழகாக தோன்றும். நாம் சினங்கும் போது, சினங்கொள்ளும் பொழுது நமக்கு எதுவுமே சரியா இருக்காது. அதனால நீங்கள் இதை இங்கிலீஷில் வேணும்னா அப்புறம் சொல்கிறோம். மீனிங் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இங்கிலீஷில் அப்புறம் சொல்கிறோம். அடுத்தது லசத்பால ஹயக்ரீவ லசத் குண்டல மஸ்தக லசத்கர்ண ஹயக்ரீவ லசன்னயன பங்கஜ. ஒவ்வொரு திரு அங்கமாக, திரு உறுப்பாக எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய திருமேனியை யதிராஜர், அதாவது வாதிராஜ யதிகள் அனுபவித்து எழுதியிருக்கிறார். அதனால் மீண்டும் அந்த லசத்து என்ற பதம், அதாவது 2 அக்ஷரங்கள் 4 முறை வந்திருக்கின்றன. படித்தாலே புரியக்கூடிய எளிமையான சம்ஸ்கிருதத்திலே அவர் அருளியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. லசத் பால ஹயக்ரீவ லசத் குந்தல மஸ்தக லசத் கர்ண ஹயக்ரீவ லசன் நயன பங்கஜ. அடுத்தது வரிசையாக பார்ப்போம். ஏனென்றால் எளிமையான சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. லசத் வீக்ஷ ஹயக்ரீவ லசத் ப்ரூ மண்டலத்வய லசத் கிரீவ ஹயக்ரீவ லசத் ஹஸ்த லசத் புஜ. சேர்த்து படிக்கும் போது லசத் ஹஸ்த லசத் புஜ. 4வது ஸ்லோகம். லசத் பார்ஷ லசத் பிருஷ்ட கக்ஷாம்ச யுகசுந்தர ஹயக்ரீவ லசத் வக்ஷா ஸ்தனமத்ய வலித்ரய. சந்தி சேர்த்து சொல்ல வேண்டும். 2வது அர்த்தத்தை, பாதியை. ஹயக்ரீவ லசத் வக்ஷஸ்தனமத்ய வலித்ரய. 5வது ஹயக்ரீவ லசத் குக்ஷே
லசத்ரோம லதாஞ்சித ஹயக்ரீவ லசன்னாபே லசத்கட்டி யுகாந்தர. ஆறாவது லசதூரோ ஹயக்ரீவ லசஜ்ஜானு யுகப்பிரப ஹயக்ரீவ லசஜ்ஜங்கா யுக்ம பாதாம்புஜ துவய. இந்த இரண்டாவது அர்த்தத்திலே ஆறாவது பாடலிலே ஜங்கா என்றும் நாலாவது அக்ஷரத்தை போடலாம். இங்கே மூன்றாவது அக்ஷரம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஏழாவது ஹயக்ரீவ லசத்பாத தல ரேகா அருண தியுதே. சேர்த்து சேவிக்கும் பொழுது ஹயக்ரீவ லசத்பாத தலரேகாருண தியுதே. லசன்னவ லசன்னக அங்குலி சோப ஹயக்ரீவாதி சுந்தர. இந்த வரிசையாக பார்க்கும் பொழுது லசத் என்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 4 முறை வரும்போது போல அருளி இருக்கிறார் என்று தெரிகிறது. அதனால் இதில் இன்னொரு அழகு என்னன்னு கேட்டால், இது எப்படி திருமேனி அங்கத்தை எப்படி நாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு கோவிலுக்கு போனால் வேகமாக வெளியில் வரக்கூடாது. ஏதோ இந்த கடமை முடிஞ்சது, 106 திவ்ய கஷேத்திரம் நான் சேவிச்சுட்டேன், 2 தடவை ரவுண்டு சேவிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. பார்த்துட்டு வந்தேன்னு சில பேர் சொல்லுவா. அதை பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சேவிச்சுட்டு வந்தேன்னு சொல்லணும். அப்படி எவ்வளவு சேவிச்சாலும் நமக்கு திருப்தி வரக்கூடாது. அது ஏன் திருப்தி வராமல் இருக்கலாமா, கண்டென்ட்மெண்ட் கூடாதான்னு கேட்டால், ராமாயணத்தை வால்மீகி இயற்றிய போது அருளிய போது அவருக்கு அப்படிதான் அந்த ஒரு அனுபவம் இருந்தது. வால்மீகி ராமன் கூட காலத்திலேயே கூடவே இருந்தவர். ராமனுடைய குழந்தைகளுக்கு பிரசவம் பார்த்தவர். அதாவது தன்னுடைய பெண்ணாக இந்த சீதையை பாவித்து சீதை வால்மீகி ஆசிரமத்தில் தான் போய் தன்னுடைய குழந்தைகளை பெற்றார் என்பது தெரிகிறது. அதனால பார்த்து கொண்டவர் தாத்தா பேரன்களை பார்த்து நன்றாக பார்த்து கொண்டவர். எதுக்காக சொல்லனா, அவர் சொல்ல கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாக்காம் மந்தே வால்மீகி கோகிலம் என்று ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை ஒரு பாராயண கிரமமாக தொடங்குவோம். அதில் அடுத்தது ஸ்லோகமாக வால்மீகி கோச்சரம், திருப்பியும் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேஹ முனிசிம்மஸ்ய கவிதா வனச்சாரிணः शृण्वन् राम कथानादं कोनयाति पराङ्गतिं यः पिबन् सततं रामकथामृतम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मुषम्. 24,000 ஸ்லோகங்கள் இப்பொழுது நமக்கு கிடைக்கிறது. பிரம்மா வால்மீகிக்கு 100 கோடி விஸ்தரமாக 100 கோடிக்கு மேல், 100 கோடி என்பது 100 கோடி இல்லை, கணக்கில்லை, அவ்வளவு ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்தார் ராமாயணத்தை. அவர் வால்மீகி இது நல்ல வேளை நமக்கு 24,000 தான், இதை படிக்கிறதுக்கே நமக்கு நாழி இல்லை சொல்கிறோம். அதனால் வால்மீகிக்கு என்ன அனுபவம், அத்திருப்தஸ்தம், திருப்தி இல்லை, அத்திருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேத தமகல்முஷம். வருணனுடைய திருக்குமாரராக ரத்னாகரன் என்ற இயற்பெயருடன் பிறந்தவர் வால்மீகி. அதனால அவருக்கு பிராச்சேதஸ் என்று பெயர். பிரச்சேதஸ் என்றால் வருணன், சேத்தஸ் என்றால் மனம், பிரச்சேதஸ் என்றால் நல்ல மனமுடையவன், சிறந்த மனமுடையவன். வருணன் சிறந்த மனமுடையவன். எப்பொழுது மழை பெய்ய வேண்டும், எப்பொழுது மழை பெய்யக்கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பவன். இந்திரனுடைய ஆணையை பின்பற்றுபவன். ஆழிமழை கண்ணா சொன்னால் கோதாதேவியினுடைய ஆண்டாளுடைய அருளி செய்த திருப்பாவையிலே 4வது திருப்பாவையை சொன்னால் நமக்கு மழை வர வேண்டும். அவள் கட்டளை எழுகிறாள், நாம் பிரார்த்திக்க வேண்டும். வருண ஜபகா என்று உண்டு. 3 நாள் உப்பு சேர்க்காமல் உணவு உண்டு. கழுத்து வரை நீரில் நாம் மூழ்கி 3 நாள் வருண ஜபம் செய்ய வேண்டும். அப்படி மழை பெய்த நாட்கள்லாம் உண்டு. தஞ்சாவூரிலே அப்படி ஒரு முறை நடந்தது. அது மாதிரி பல ஊர்களில் அப்படி நம்பிக்கை இருந்தால் நடக்கும்.
நம்பினவருக்கு நடராஜா என்று சொல்வார்கள். அதனால் அப்படி இங்கே இந்த அழகு 7வது ஸ்லோகத்திலே நான் சில முன்னுரை கொடுத்தேன், முன்னுரை வார்த்தைகளை சொன்னேன். இப்போ அடுத்தது 8வதுக்கு போவோம். லசத் கிரீட கேயூர கங்கண அங்கத குண்டல கங்கண அங்கத குண்டல ஹயக்ரீவ லசத் ரத்ன ஹார கௌஸ்துப மண்டன. இங்கே பிரித்து தான் சொல்லியிருக்கோம், அதனால் ரொம்ப சுலபம். இன்னொன்று, இந்த ஹயக்ரீவ என்ற பெயரின் திருப்பெயரிலே எம்பெருமானை கல்வி கடவுளை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அழைக்கிறார். அதாவது தம்மிடம் வர வேண்டும் என்று சாமீப்பியம் என்ற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி எம்பெருமான் தம் சாமீப்பியம், சாலோக்கியம், சாரூப்பியம் என்று 3 வகை உண்டு. 4வது வகை சில சம்பிரதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், சாயுஜ்யம் சில சம்பிரதாயங்களே ஏற்றுக்கொள்ளப்படாது. நாமும் இறைவனும் ஒன்றாக ஆக முடியாது. நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கு, மகா வாக்கியங்கள் இருக்கு. தத்துவமசி, சகாத்வம், இதெல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் சில சம்பிரதாயங்களிலே அதை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது இப்பொழுது 8வது ஸ்லோகம் போவோம், 9வது ஸ்லோகம் போவோம். ஏற்கனவே 8வது சேவிச்சிட்டோம். அதனால் ஹயக்ரீவ லசன் மத்திய லசத் சந்தன சர்ச்சித லசத் ரத்னம் அயா கல்ப ஸ்ரீவத்ஸ கிருதபூஷண. இது சிறிய ஸ்தோத்திரம் தான், அதனால் மெதுவாக சில வார்த்தைகளை நடுவிலே சொன்னோம். ஹயக்ரீவ லசத் காஞ்சி ரத்ன கிங்கிணி மேகல ஹயக்ரீவ லசத் வஸ்திர மணிநூபர மண்டித. 11. ஹயக்ரீவ இந்து பிம்பஸ்த லசத் சங்காட்ச புஸ்தக லசன் முத்ர ஹயக்ரீவ லசத் இந்து சமத்யுதே. 12வது. இன்னொன்று வேண்டுகோள் எல்லோருக்கும், இந்த சம்ஸ்கிருத உச்சரிப்பை சரியாக சொல்ல வேண்டும். வேதத்தை மட்டும் சரியாக சொன்னால் போகாது. இந்த மாதிரி இது கிளாசிக்கல் சம்ஸ்கிருதம் என்று பெயர். இதையும் நாம் உச்சரிப்பு சரியாக சொல்ல வேண்டும். அதனாலே ஒரு வீடியோவில் நான் தவறாக சொல்லக்கூடியவர்களை திருத்துவதற்காக இன்று கூட ஒரு வீடியோ அதில் போட்டிருந்தேன். பல பேர் யூடியூப் சேனலிலே தொடங்கும் போதே தவறாக ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் எதுவாவது எப்படியாவது சொன்னால் போதாதா என்று சில பேர் கேட்கிறார்கள். எங்களுக்கு 60 வயது ஆகின்றது, சம்ஸ்கிருதம் படிக்கவில்லை, தமிழில் தான் படிக்கிறோம், தமிழில் எப்படி உச்சரிப்பு சரியாக வரும் எங்களுக்கு என்று கேட்கிறார்கள். எப்படியோ முயற்சி செய்து இந்த 2, 3, 4 என்ற எண்களுடன் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத பாடல்களை நன்றாக உச்சரிக்க ஒரு ஆசிரியரை அணுகி சொல்ல வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். 12வது. ஹயக்ரீவ ரமா ஹஸ்த ரத்ன கும்ப ஸ்ருத அமிர்த ஹயக்ரீவ சமான ஸ்ரீ சதுரூரு போபசேவித. 13வது. ஹயக்ரீவ சுரஸ்ரேஷ்ட ஹயக்ரீவ சுரப்பிரிய ஹயக்ரீவ சுர ஆராத்திய சுராராத்திய ஜய சிஷ்டஜ இஷ்டத ஜய சிஷ்டஜயா இஷ்டத. சில தவறுகள் நேரலாம், அதை நீங்கள் கண்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ அல்லது மின்னஞ்சலிலோ அனுப்பினால் நன்றியுடைய நாமே. ஹயக்ரீவ மகாவீரிய ஹயக்ரீவ மகாபல ஹயக்ரீவ மகாதைரிய ஜயதுஷ்ட வினஷ்டித. இது 14வது. 15. பயம் மிருத்யும் க்ஷயம் வியர்த்த வியம் நானாமயஞ்சமே ஹரே சம்ஹர தைத்ய ஹரே ஹரே நரஹரே யதா. 16வது. பக்திம் சக்திம் விரக்திஞ்ச புக்திம் முக்திம் ச யுக்தித ஹரே மே தேஹி தைத்ய ஹரே தைத்யாரே ஹரே நரஹரே யதா சதா சர்வ இஷ்ட லாபாய சர்வானிஷ்ட
निवृत्तये सर्व अनिष्ट निवृत्तये हयग्रीव स्तुतिः पाठ्या वादिराजयति ईरिता वादिराजयतीरिता चिन्तामणिर्हयग्रीवो वशेयस्य निषेवितः सोऽपि सः अपि सर्वार्थदो नृणां किम् उत असौ हयाननः. கடைசியிலே ஒரு வினாவை எழுப்பி நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் ஸ்ரீ வாதிராஜ யதி ஈஸ்வரன். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்துதிஹி சம்பூர்ணா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த ஹயக்ரீவ ஸ்துதியை நிதானமாகத்தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கையிலே இந்த நூலை வைத்துக்கொண்டு, அந்த மூலத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பின்பற்றி அழகாக இந்த ஹயக்ரீவ ஸ்துதியை சேவிக்கலாம். பயன் என்ன என்று அதில் சொல்லியிருக்கிறது. பலஸ்ருதி என்று 17 சொல்லியிருக்கிறது. நமக்கு என்னென்ன வேண்டுமோ இறைவனுக்கு தெரியும், அதை தருவான். சர்வ இஷ்ட லாபாய, எனக்கு பிடித்ததெல்லாம் தருவான், எல்லோருக்கும் பிடித்ததெல்லாம் தருவான் என்று இருந்தாலும் நமக்கு பிடிக்காததையெல்லாம் கூட நீக்கி விடுவான். அதில் நீக்கிறதுல அதில் ஒரு பேதம் கிடையாது. நமக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே நீக்கிடுவான். பிடிக்காதுன்னா மனிதர்களையோ அந்த மாதிரி இல்லை. அந்த பிடிப்பதும் பிடிக்காததும் பிடித்ததும் பிடிக்காததும் இறைவனுடைய ஆணைப்படி இருக்க வேண்டும். அப்படி வாதிராஜ யதீந்திரன் நமக்கு அந்த பலஸ்ருதியை அருளி செய்கிறார். நன்றி, நமஸ்காரா, நமோ நமः.